அத்தியாயம் 63. ஓய்வில்லா பணி. ஹண்டர்கள் மலைத்தொடரின் செங்குத்தான நிலப்பரப்பில் ஏறிக்கொண்டிருந்தனர். இன்னும் எவ்வளவு நேரம் நாம் ஏற வேண்டும்? அருகில் ஒரு நிலவரை இருக்க வேண்டாமா? இருப்பினும் வரைபடத்தில் குறிக்கப்பட்டதற்கு மாறாக நிலவரையின் உண்மையான தோற்றம் எங்கும் காணப்படவில்லை. அவர்கள் சுற்றிப் பார்த்தபோது சுற்றுப்புறம் அப்படியே இருந்தது. ஏற்கனவே இது பலமுறை பயனற்ற முயற்சியாக இருந்தது. ஹண்டர்கள் தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தத் தொடங்கினர். அந்த கில்ட்ஃபிராடு பசங்க எங்களுக்கு ஒரு மோசமான வரைபடத்தை விற்று நிறைய பணத்தை வாங்கிட்டாங்க. அவர்கள் வைத்திருந்த வரைபடம் ஹண்டர்கள் சங்கத்திலிருந்து வாங்கப்பட்டது. ஹண்டர்கள் சங்கம் மலைத்தொடருக்குள் நுழைவதை தடை செய்தது. ஆனால் நிலப்பரப்பு மற்றும் நிலவரைகளை குறிக்கும் வரைபடங்கள் சாதாரணமாக விற்கப்பட்டன. இருப்பினும் அதைப் பற்றி துல்லியமாக எதுவும் இல்லை. எதுவும் துல்லியமாக இல்லாததால், வரைபடம் கூட மலிவாக இல்லாததால் அனைவரும் புகார் கூறினர். என்ன செய்ய வேறு வழி இல்லை. ஒரு பனி மந்திரவாதியான ஈசன் பேசினார். ஒருவேளை அதில் உண்மையில் ஏதோ இருக்கலாம், அதனால்தான் அந்த பிரபு அதை ஆணையிட்டிருக்கலாம். ஈசன் வாதம் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஒரு பருமனான மனிதன் அவள் வார்த்தைகளுக்கு உடன்படும் வகையில் தலையசைத்தான். அவர் போர்வீரன் கரண். வலது கையில் ஒரு பெரிய கேடயமும் இடது கையில் ஒரு பெரிய வாளும் ஏந்திய கரணின் தோற்றம் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அப்படி ஒரு கேடயத்தை பிடிப்பதற்கே அதிக பலம் தேவைப்படும். ஆனால் கரண் கேடயத்தையும் வாளையும் பொம்மைகளைப் போல சிரமமின்றி பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் எங்கள் நோக்கம் நிலவரை ஆய்வு அல்ல, முழு மலைத்தொடரையும் ஆய்வு செய்து ஏதேனும் அசாதாரணங்கள் உள்ளதா என சரிபார்க்கும் ஒரு ஆணையம் அது. எல்லோரும் அவன் மீது கவனம் செலுத்திய போது கரண் தோள்களை குலுக்கிக் கொண்டே தொடர்ந்தார். ஈசன் சொன்னது போல, மலைத்தொடரில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்குத் தெரியாது. மிக மோசமான சூழ்நிலை என்னவென்றால், நாங்கள் மோர்மட் ஆகிறோம். அவர் அதைப் பற்றி கண்டுபிடிக்கிறார். மோர்மோட். அவரை பொறுத்தவரை இங்குள்ள அனைவரும் ஒரு சோதனை எலியைப் போன்றவர்கள். மலைத்தொடரில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்குத் தெரியாது. ஒருவேளை மலைத்தொடருக்குள் நுழைவதற்கான தடை இதனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். கரணின் வாதத்தின்படி ஹண்டர்கள் சங்கமும் பிரபுக்களும் சேர்ந்து இந்த சூழ்நிலையை உருவாக்க சதி செய்தனர். அவங்க இவ்வளவு பணம் கொடுத்ததுல ஆச்சரியமே இல்லை. பொதுவாக இது ஒரு அபத்தமான கூற்றாக நிராகரிக்கப்படும். ஆனால் இந்த ஆணையம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. குறிப்பாக முன்பணம் மட்டும் இங்குள்ள ஒவ்வொரு நபரும் வேலை செய்யாமல் ஒரு வருடம் வாழக்கூடிய தொகையாக இருந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் அதை பணக்கார பிரபுக்களிடமிருந்து வந்த ஒரு எளிய கமிஷன் என்று நினைத்தார்கள். அவர்கள் பெரிய தொகையால் ஈர்க்கப்பட்டதால் ஆழமாக சிந்திக்கவில்லை. மேலும் கமிஷன் எளிமையானது. இது மலைத்தொடரின் உளவு பார்த்தல் மற்றும் நிலப்பரப்பு ஆய்வு மட்டுமே. எனவே அவர்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது அது வித்தியாசமாக இருந்தது. சங்கத்திலிருந்து வாங்கப்பட்ட வரைபடங்கள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளன. அவள் ஒவ்வொரு பகுதியையும் சரிபார்க்கவில்லை, ஆனால் இதுவரை அவை இலக்கின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. இந்த கட்டத்தில் வரைபடம் தவறாக உள்ளது என்று அர்த்தமல்ல. எல்லோரும் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டபோது முன்னால் இருந்த நரியல் கத்தினார். அட, அங்கே கால்தடங்கள் இருக்கு. உண்மையில் கால்தடங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் மயக்கமடைந்தனர். மண் பாதையில் லேசாக பதிந்துவிட்டது. ஒரு வழிகாட்டியின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்ட நரியல் இல்லையென்றால் அது மிகவும் நுட்பமானது. அவர்கள் கவனிக்காமல் கடந்து சென்றிருக்கலாம். எதிர்பார்த்தது போலவே ஒரு பயணி இருந்திருக்க வேண்டும். நாரியல், அவை என்ன மாதிரியான கால்தடங்கள் என்று தோராயமாகச் சொல்ல முடியுமா? கரண் வார்த்தைகளைக் கேட்டு நரியல் கால்தடங்களை உன்னிப்பாக பார்த்தான். மங்கலாக இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக கால்தடங்கள் தனித்துவமான அம்சங்களைக் கொண்டிருந்தன. இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்க. நரியல் அம்சங்களை தொடர்ந்து விவரித்தால், விசேஷமாகச் சொன்னால்
ஒருவரைத் தவிர மற்ற அனைத்தும் அரக்கர்களாக தெரிகிறது. ஆம், 4இல் 3 எலும்புக்கூடுகளாக தெரிகிறது. 3 நிறுவனங்களின் கால்தடங்கள் எலும்புகளின் வடிவத்தில் பதிந்திருந்தன. எனவே அவற்றை ஒருவித எலும்புக்கூடு என்று அடையாளம் காண்பது எளிதாக இருந்தது. அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு கரண் சிரித்தார். என்ன, வெறும் எலும்புக்கூடுகளைப் பார்த்து நாம் பயந்து விட்டோமா? ஊஹா! தெரியாத ஒன்றை எதிர்கொள்வது எப்போதும் பயமாக இருக்கிறது. ஆனால் எதிராளி தெளிவாக இருந்தால், இப்போது இருப்பது போல், அது கடினமான பணியாக இருக்கவில்லை. மேலும் ஒருவேளை அது ஒரு எலும்புக்கூடு கூட இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் மீதி யாரு? அரக்கன் இல்லையா? ஒரு வெடிச்சிரிப்புக்குப் பிறகு கரண் தொண்டையை செருமிக்கொண்டு இன்னொரு கேள்வியைக் கேட்டார். ஆமா. இப்போதைக்கு அது ஷூ போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால அது என்னன்னு எனக்கு தெரியல. எலும்பு முத்திரைகளைப் போலன்றி ஒரு பொருளின் கால்தடம் ஒரு காலணி அடையாளமாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமான ஒளி இருக்கிறது. ஒரு விசித்திரமான ஒளி? அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் அப்படித்தான் உணர்கிறேன். நரியலின் விளக்கம் அங்கேயே முடிந்தது. அதைக் கேட்டவுடன் கரண் ஒன்றுமில்லாதது போல் திரும்பிப் பார்த்தார். தோராயமான கணக்கீடு ஏற்கனவே முடிந்துவிட்டதால் நாரியலிடமிருந்து வேறு எதுவும் பார்க்க முடியவில்லை. சுருக்கமாக 4 எதிரிகள் இருந்தனர். அவற்றில் 3 எலும்புக்கூடுகள். நரியலின் கூற்றுப்படி மற்றவர் காலணிகள் அணிந்திருந்தார். ஒருவேளை ஒரு இருண்ட மந்திரவாதி. நிச்சயமாக அது ஒரு அரக்கனாக இருக்கலாம். அசுரர்களும் மனிதர்களைப் போலவே உபகரணங்களை அணியலாம். சரி, அது முக்கியமில்லை. மீதமுள்ளவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களில் 3 பேர் நிச்சயமாக எலும்புக்கூடுகள்தான். இங்குள்ள ஹண்டர்கள் அதிக கவலை இல்லாமல் எலும்புக்கூடுகளை அடக்கும் சக்தியை பெற்றிருந்தனர். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கரண் எல்லோரையும் பார்த்து பேசினார். ஒருவேளை இந்த கால்தடங்களின் உரிமையாளர்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நிறுவனங்களாக இருக்கலாம். அது தற்போதைய வரைபடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கலாம். அவர்கள் மலைத்தொடரை உளவு பார்த்திருந்தால் இறுதியில் அவர்களைச் சந்திப்பார்கள். இது போன்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இங்கே 2 குழுக்களாக பிரிவோம். எப்படி? தற்போதைய ஹண்டர்களின் குழுவை 2ஆக பிரிக்க வேண்டும் என்பதுதான் கரண் முன்மொழிந்த யோசனை. ஒரு குழு கால்தடங்களை பின்தொடர்ந்து தெரியாத உயிரினங்களை கண்காணிக்கும். மற்றொரு குழு கால்தடங்கள் எந்த திசையில் இருந்து வருகின்றன என்பதைக் கண்டுபிடிப்பார்கள். நிச்சயமாக கால்தடங்கள் மிகவும் மங்கலாக இருக்கலாம், மேலும் அவை அவற்றை வழியில் இழக்க நேரிடும். ஆனால் அது மலைத்தொடரை கண்மூடித்தனமாக தலைகீழாக மாற்றுவதை விட மிகவும் திறமையானதாக இருக்கும். அவருடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் தலையாட்டி சம்மதித்தனர். கொஞ்ச நேரம் முன்பு வரை அவர்கள் பயந்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். மாறாக அவர்கள் விரைவாக முடித்து பணம் பெற விரும்பினர். கரண் பரிந்துரைத்தபடி ஹண்டர்கள் 2 குழுக்களாக பிரியத் தொடங்கினர். இப்போதைக்கு நரியல், நீ அந்த ஆட்களை கண்காணிக்கும் குழுவை வழிநடத்து. தொப்பி அணிந்திருந்த நாரியல் லேசாக தலையசைத்தான். அவளுடைய பங்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அவள் சுறுசுறுப்பாகவும் ஒருவரை கண்காணிப்பதில் திறமையானவளாகவும் இருந்ததால் அது இயல்பான நடவடிக்கைதான். ஹண்டர்கள் குழுக்களாக பிரிந்து கொண்டிருந்தபோது நரியல் தன் அருகில் இருந்த மரத்தை கவனமாக பார்த்தாள். மரம் குலுங்குகிறது. அவள் ஒரு வழிகாட்டியாக திறமையானவளாக இருந்ததற்கான காரணம் அவளுடைய சுறுசுறுப்பு மட்டுமல்ல. ஏனென்றால் அவளால் இயற்கையை உணர முடிந்தது. ஆனால் இது அவள் யாரிடமும் சொல்லாத ரகசியம். நாரியல் மரத்தைத் தொட்டார். மரம் கடுமையாக குலுங்கிக் கொண்டிருந்தது. நரியல் தன் கண்களை மூடிக்கொண்டு மரத்தின் உணர்ச்சிகளைப் பகிர்ந்து கொண்டாள். இருள். முடிவு தெரியாத அளவுக்கு இருட்டாக இருந்தது. மற்றும் ஆசை. அந்த இருளில் ஆசை இருந்தது. இறுதியாக பேராசை. முடிவில்லா பேராசை வெளிப்பட்டது. நரியல் கண்களை திறந்தாள், பயம் கலந்த உணர்வை உணர்ந்தாள். இது முற்றிலும் வேறு விஷயம். விவரிக்க முடியாத ஒரு உணர்வு.
நீராவி மெதுவாக மேலேறி கூரையை தொடும்போது நீர்த்துளிகளாக உருவாகிறது, பின்னர் மங்கலான வெளிச்சத்தில் தரையில் சொட்டுகிறது. ஆழமான பள்ளத்தாக்கு பகுதியில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து பல்வேறு வண்ண சேறுகள் ஒரு சேறு குளியலை உருவாக்கியது. மேலும் சேறு குளியலின் மையத்தில் ஆர்ச்லிச் இருந்தது. ஆர்ச்லிச்சின் எலும்புக்கூடு வெதுவெதுப்பான நீரில் ஒளியை உமிழும் வகையில் மின்னியது. ஆர்ச்லிச்சின் எலும்புகளின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் சளி போன்ற உயிரினங்கள் விடாமுயற்சியுடன் சுத்தம் செய்து கொண்டிருந்தன. சேறுகளிலிருந்து சில அமிலப் பொருட்கள் வெளிப்பட்டன, ஆனால் அது ஆர்ச்லிச்சிற்கு எந்த அர்த்தத்தையும் தரவில்லை. மாறாக அவர் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் உணர்வை உணர்ந்தார். சூடான சேறு குளியலில் குளிப்பது வினோதமாக இருந்தாலும் அற்புதமாக இருந்தது. ஆர்ச்லிச் அதை முழுமையாக ரசித்தது போல் திருப்தியான புன்னகையுடன் இருந்தார். சேறுகள் ஆர்ச்லிச்சை சுத்தம் செய்தது மட்டுமல்லாமல் அவர் அணிந்திருந்த காலணிகளையும் பாலிஷ் செய்தன. நேர்த்தியான தோற்றமுடைய காலணிகள் ஸ்கால் ஆர்ச்லிச்சிற்கு வழங்கிய சிறிய மரியாதைகளில் ஒன்றாகும். ஆர்ச்லிச் தங்கள் உடைமைகளுடன் நின்ற எலும்புக்கூடுகளை உள்ளே வருமாறு கட்டளையிட்டார். முதலில் எலும்புக்கூடுகள் தயங்கின, ஆனால் ஆர்ச்லிச் மீண்டும் மீண்டும் கட்டளையிட்டதன் பேரில் அவை இறுதியாக குளியலறைக்குள் நுழைந்தன. ஆர்ச்லிச் திருப்தி அடைந்தார். அதை மட்டும் அனுபவிப்பது லஞ்சம், ஆனால் எல்லோரும் அந்த இன்பத்தை பகிர்ந்து கொண்டால் அது ஒரு வழக்கமான விருந்தாகத்தான் இருக்கும். சிறிது நேரம் குளியலை முழுமையாக ரசித்த பிறகு அவர்கள் தொட்டியிலிருந்து வெளியே வந்தனர். ஆர்ச்லிச் தலையசைத்து ஒரு நோட்டுப் புத்தகத்தை உயர்த்தினார். ஸ்குவால் பரிசளித்த பேனாவுடன் அவர் சீராக பதிவு செய்தார். ஸ்டிக்கி பட்ல் டஞ்சியன், எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாரபட்சம் அல்ல. உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டிக்கி புடில் நிலவரையை வழிநடத்தும் தற்போதைய மேலாளர் 3 நட்சத்திர கிங்ஸ்லைம் ஆவார். அதன் பெயருக்கு ஏற்றவாறு அது வழக்கமான சேறுகளை விட பெரியதாக இருந்தது, மேலும் அதன் போர் சக்தி வலிமையானதாக தோன்றியது. சத்தம் போடு, கிங்ஸ்லிம் கர்ஜித்தது. ஒரு நிலவரை மாஸ்டரைப் போல கர்ஜிக்கிறது, மிகவும் ஆக்ரோஷமானது. ஹண்டர்களுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த புள்ளிகளின் அடிப்படையில் ஆர்ச்லிச் முழுமையாக பதிவு செய்தார். இந்த நிலவரைக்கான பதிவு விரைவாக முடிக்கப்பட்டது. ஆர்ச்லிச் பேசும்போது சேறு குளியலறையிலிருந்து எலும்புக்கூடுகளும் வெளிப்பட்டன. இப்போது புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எலும்புக்கூடுகள் அவற்றின் நிலைகளை எடுக்கத் தொடங்கின. ஆர்ச்லிச்சின் இடது பக்கத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்திருக்கும் ஒரு எலும்புக்கூடு, வலது புறத்தில் ஒரு பேனாவை வைத்திருக்கும் ஒரு எலும்புக்கூடு. அவர்கள் தங்கள் இடங்களை ஏற்றுக்கொண்டனர். ஆர்ச்லிச்சின் பின்னால் உள்ள எலும்புக்கூடு ஸ்குவாலிடமிருந்து பெறப்பட்ட சிறிய மரியாதைகளுடன் சேறு சளியால் ஆன ஒரு பொதியை வைத்திருந்தது. இந்த பேக்கை உடலில் தடவும்போது மேம்பட்ட விளைவைக் கொண்டிருந்தது. இது கிங்ஸ்லைமின் பரிசாகும். ஆர்ச்லிச் தலையசைத்தார். அவர்கள் சேறு நிலவரையிலிருந்து வெளியேறினர். ஏற்கனவே அவர் 4 நிலவரைகளில் 2ஐ ஆய்வு செய்துவிட்டார். ரெட்ஹெடட் ட்ரை முடிந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டிக்கி பட்ல் முடிந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது 2 நிலவரைகள் எஞ்சியுள்ளன. மூடுபனியால் சூழப்பட்ட கிராமம். படுகுழியின் எச்சங்கள். அடுத்த இலக்கைப் பற்றி யோசித்து ஆர்ச்லிச் ஒப்பீட்டளவில் அருகிலுள்ள அபிஸ் நிலவரையின் எச்சங்களுக்குச் செல்ல முடிவு செய்தார். ஆர்ச்லிச் மற்றும் எலும்புக்கூடுகள் நகரத் தொடங்கின. அவை அனைத்தும் இறக்காமல் இருந்தன. ஓய்வு தேவையில்லை, எனவே அவை தொடர்ந்து நடந்தன. அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்து விரைவில் நிலவரை நுழைவாயிலை அடைந்தனர். படுகுழியின் எச்சங்கள். முன்புறத்தில் ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் காத்திருந்தார். ஆர்ச்லிச்சைக் கண்டவுடன் அது வேகமாக அங்கு சென்றது. பின்னர் ஒரு பெரிய சத்தத்துடன் அது ஆர்ச்லிச்சை வணக்கம் செலுத்தியது. ஆர்ச்லிச் தலையசைத்தார். விரைவான செயல். இது பாராட்டுக்குரியது. உண்மையில் அவர்கள் அனைவரும் இறக்காதவர்களாக இருந்ததால் அவர்களின் செயல்கள் விரைவாக இருந்தன. எலும்புக்கூடு சிப்பாயும் மற்றவர்களைப் போலவே இறக்காமல் இருந்தார். தூக்கமோ ஓய்வோ தேவையில்லை.
அபிஸின் எச்சங்கள் உருவாக்கப்பட்டதிலிருந்து அது நிலவறை நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தது. ஆர்ச்லிச் நிலவறைக்குள் நுழைந்ததும் சிப்பாய் நுழைவாயிலை காக்கத் தொடங்கினார். ஆர்ச்லிச் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவரை வரவேற்றனர். அபிஸ் நிலவறையின் எச்சங்கள் முற்றிலும் எலும்புக்கூடுகளால் ஆனது. எலும்புக்கூடு வீரர்கள், வில்லாளர்கள், மந்திரவாதிகள் கூட இருந்தனர். நிச்சயமாக கீழ்நிலை மனிதர்களும் இருந்தனர். வீரர்கள், வில்வித்தை பயிற்சியாளர்கள், மந்திரவாதிகள் மற்றும் பலர். ஒரு எலும்புக்கூடு மாவீரன் ஆர்ச்லிச்சை அணுகி குலுக்குவதற்காக கையை நீட்டினான். அது ஒரு 3 நட்சத்திர எலும்புக்கூடு நைட், முதலில் 2 நட்சத்திர எலும்புக்கூடு ஆய்வாளர், ஆனால் சிறந்த மாஸ்டர் கட்டளையின் கீழ் 3 நட்சத்திரங்களாக பரிணமித்தது. அவர்கள் ஆர்ச்லிச்சை வரவேற்றபோது, நெருக்கமாக பார்த்தபோது அவர்களின் உடல்கள் நுட்பமாக நடுங்குவதைக் காட்டியது. அவர்கள் உண்மையிலேயே ஆர்ச்லிச்சை நோக்கி பயந்து கொண்டிருந்தார்கள். அதிகாரி ஆர்ச்லிச். அது அவர்களை பரிசோதிக்க உயர்மட்ட நிலவரையிலிருந்து வந்த ஒரு உயிரினம். மேலும் அது அனைவரையும் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும் திறன் கொண்ட ஆர்ச்லிச் ஆகும். ஆர்ச்லிச்சின் திறமைகளில் ஒன்று சடல வெடிப்பு ஆகும். இது தன்னை விட குறைந்த தரத்தில் உள்ள இறக்காத அரக்கர்களை வெடிக்கச் செய்ய அனுமதித்தது. இருப்பினும் ஆர்ச்லிச் ஒரு 5 நட்சத்திர அசுரன். மேலும் அனைத்து எலும்புக்கூடு பரிசுகளும் ஆர்ச்லிச்சின் திறனின் வரம்பிற்குள் வந்தன. எந்த நேரத்திலும் தங்கள் சொந்த எலும்புகள் வெடித்துவிடும் என்ற பயம் அவர்களை உலுக்கியது. அவர்களுக்கு ஆர்ச்லிச் வெறும் ஒரு ஆய்வாளர் மட்டுமல்ல, பயம் மற்றும் திகிலின் மூலமாகவும் இருந்தார். ஆர்ச்லிச் வாயைத் திறந்தார். ஆய்வு தொடங்கவிருந்தது.